ஓ சிவாய குருவாழ்க குருவே துணை இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்புற்று நடக்க வேண்டும். வாழ்க வளம். வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ஜாமக்கோள் ஆர்டத்துல என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு பொருள் நம்மிட்டிருந்து தொலைந்து போய்விட்டால், ஒரு பொருள் நம்மிட்டிருந்து பொருள் காணாம போய்விட்டால், ஒரு பொருளை நாம் தெரியாமல் ஒரு இடத்திலே மறந்து வைத்து விட்டால், அந்த பொருள் என்ன ஆச்சு என்னங்கிற விவரங்களை பற்றி இந்த ஜாமக்கோள் ஆர்டத்துல இந்த மிஸ்ஸிங் பர்சன்னா அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பொருளை நாம் இழந்து விட்டால் அதை எப்படி பார்ப்பது, ஒரு பொருளை நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறத ஆருடன் எப்படி காட்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 1, உதயாதிபதி எந்த உதயமா இருக்கலாம், உதயாதிபதி 8ல் இருந்தால் ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா 8ஆம் பாவத்தை சுட்டி காட்டு. 8ஆம் பாவம் என்பது நாம் ஒன்றை இழந்து விட்டோம் அப்படின்னு நமக்கு இந்த ஆர்வத்திலே சொல்லுது. 8ஆம் பாவத்துக்குள் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு எதிர்மறையான காரகத்துவம் எல்லாம் 8ஆம் பாவத்துக்குள் இருக்கிறது. அதனால ஜாமக்கோள் ஆர்வத்துல 8ஆம் பாவம் என்பது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உள்ளடக்கி இருக்கிறது. நமக்கு ஒரு தலை போற வேலை அதுக்குள்ள இருக்குன்னா, அப்ப உதயாதிபதியாகிய கிரகம் ஜாம கிரகம், உதயாதிபதியாகிய ஜாம கிரகம் 8ல் போய் இருந்து விட்டால், அப்ப உதயாதிபதி ஜாம கிரகம் 8ல இருந்தா அப்ப நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருளை நாம இழந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னு அர்த்தம், ஒரு துன்பத்துல இருக்கோம்னு அர்த்தம், ஒரு வருத்தத்துல இருக்கோம்னு அர்த்தம். அப்ப உதயாதிபதி 8ல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் நமக்கு துன்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப உதயாதிபதி 8ல் இருந்தாலும் இழப்பை காட்டும், உதயத்திலிருந்து 6டம் 8ல் இருந்தாலும் ஒரு கஷ்டத்தை காட்டும், உதயத்திலிருந்து 6டம் 8ல் இருந்தாலும் ஒரு கஷ்டத்தை காட்டுகிறார். உதயத்திலிருந்து 6டம் 8ல் இருப்பது ஒரு பொருள் காணாமல் போவதற்கு துணையாக இன்னொரு நபர் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு பொருள் காணாமல் போவதற்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறார் என்பதனை உதயத்திலிருந்து 6டம் 8ல் இருப்பதை சுட்டி காட்டுகிறது. அடுத்து உதயத்திலிருந்து கவிப்பு 8ல் இருப்பதும் உதயத்திலிருந்து கவிப்பு 8ல் இருப்பதும் ஒரு பயத்தின் காரணமாக காணாமல் போனது என்பதனையும் சுட்டி காட்டுகிறது. அப்ப 6டமும் கவிப்பும் 8ல் இருந்தாலும் அது காணாமல் போனதை சுட்டி காட்டும். இப்ப ரூல் என்ன அப்படின்னா, 1881 அப்படின்னா, அப்ப காணாம போன பொருள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உதயத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். காணாமல் போன பொருள் என்பது உதயத்துக்கு 4ஆம் இடம். காணாமல் போனது என்பது 1ஆம் இடம். காணாமல் போன பொருள் எங்கே இருக்கிறது, 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதாவது 4ஆம் வீட்டின் அதிபதி எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கலாம். 4ஆம் வீட்டின் அதிபதி யாரோ அந்த அதிபதியின் இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம். ஒரு பொருளை யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அது 7ஆம் பாவத்தை சுட்டி காட்டும். அதான் எதிரி பாவம். அப்ப ஒரு பொருள் காணாம அப்படிங்கிறதுக்கு ரூல் அப்படிதான். அடுத்து ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னா, உதயாதிபதி நீசமா இருக்கக்கூடாது,
உதயத்துல கைப்பு இருக்கக்கூடாது, உதயாதிபதி நீசம் இருக்கக்கூடாது, உதயத்திலே பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது, உதயத்திலே பாம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதாவது உதாரணமாக கடக உதயம், அதாவது இப்படி கூட வச்சுக்கிடுவோம். ரிஷபம் உதயம், உதயத்திலேயே சந்திரன் இருக்கார், உதயத்துக்கு வெளியே சந்திரன் இருக்கிறார். காணாமல் போனவர் திரும்பி வந்துருவார்னா, உதயத்தில் சந்திரன் இருந்தால், உதயத்திலே குரு இருந்தால், உதயத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த பொருள் சேதாரம் இல்லாம வரப்போகுது, உதயாதிபதியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து. இப்ப ஐயா, உதயாதிபதி நல்லா இருந்து சுப கிரகங்கள் உதயத்துல இருந்தனாக்கா திரும்ப கிடைச்சிடும். அதாவது தனுசு உதயம், உதயத்தில் சந்திரன் இருக்கு. சந்திரன் எத்தனை கூடியவர்? 8க்குரியவர் ஐயா, 8க்குரியவர். அப்ப ஒரு காணாம போனதை சுட்டி காட்டுகிறதா? ஆமாங்க ஐயா. அப்ப சந்திரன் சுபகிரகம் தானே? ஆமாங்க ஐயா. சுபகிரகமா இல்லையா? ஆமா ஆமா. சரி, அப்ப இப்ப சுபகிரகம் வெளியிலே, ஒரு சுபகிரகம் உதயத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? புரியுதுங்க ஐயா. அந்த காணாம போன பொருள் கிடைச்சிரும், சுபகிரகம் வரும்போது அந்த பொருள் கிடைச்சிரும். உதயத்துல ஒரு கோள் இருக்குன்னா அந்த கோள் சுப கோளா இருக்கணும், உதயாதிபதி நல்லா இருக்கணும், கிடைச்சிடும். அப்ப உதாரணமாக உதயாதிபதி சுக்கிரன் உச்சம், அதாவது விருச்சக உதயம், உதயாதிபதி சுக்கிரன் உச்சம் 6ல போய் இருக்காரு, உதயத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்காங்க, இந்த பொருள் கிடைச்சிடும். எங்கேயோ வச்சுட்டாரு, 6ஆம் இடம்ங்கிறது எங்கேயோ மறந்து வச்சுட்டாரு. உதயத்தை நோக்கி சனி வந்தால் சில காலம் கழித்துதான் கிடைக்கும். உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். ரவி, சோபனா, பிரசாத், முருகன், ஈஸ்வரன், தனசேகர், லக்ஷ்மி, இவங்க பேர் எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க. ஏன் வரல? டோன் மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரி, அப்ப காணாமல் போன பிரசனத்தில் ஆறுடம் 8ஆக இருக்கலாம். கவிப்பு 8லயே இருந்தாருன்னா காணாமல் போனவர் சேதாரமாயிருக்கான்னு தானே அர்த்தம். புரியுதாயா? இப்ப இதே தனுசு உதயம், உதயத்தில் சனி, ஹலோ, உதயத்தில் சனி, ஹலோ ஐயா அது யார்? மைக் ஆஃப் பண்ணு. ஹலோ, சரி,
உதயத்தில் சரி. சனி, தனுசு உதயம், உதயத்தில் சனி, எட்டிலே கழிப்பு, எட்டிலே கழிப்பு. ஐயா முருகையா, அந்த மைக் ஆஃப் பண்ணிருங்க. மைக் ஆஃப் பண்ணி சொல்லுவாப்ல. மைக் ஆஃப் பண்ணிருங்க. சரி, அப்ப உதயத்திலே யார் இருக்கா? சனி இருக்கு. எட்டுல போய் கழிப்பு இருக்கு. மாந்தி இருந்தால் காணாமல் போன பொருள் கிடைக்காது. மாந்தி எதுலங்க ஐயா இருக்க கூடாது? உதயத்திலேயா எட்டுலயா? மாந்தி இருந்தால் ஓகே ஓகே. உயிர் பொருளாக இருந்தால் அது பிரேதம் அப்படின்னு அர்த்தம். உதயத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. உதயத்துல யமகண்டம் இருக்கக்கூடாது. அந்த உயிர் சிறப்பில்லை, அந்த உயிர் நமக்கு கிடைக்காது. கோழி அறுத்துட்டாங்கன்னு அர்த்தம். எடுத்துட்டு போறேன். அதாவது நீங்க முதல்ல நான் சொல்றதை கவனிச்சுட்டே வாங்க. காணாமல் போன பொருளை இருக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்குறதுக்கு உதயத்தை நோக்கி சுபகிரகம் வரணும், உதயாதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா தான் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 8ஆம் வீட்லயும் கவிப்பு இருக்கக்கூடாது. 8ஆம் வீட்டுல கழிப்பு இருக்கக்கூடாது. உதயாதிபதி கெட்டு போகக்கூடாது. உதயாதிபதி நீசமாக கூடாது. உதயத்துல கழிப்பு இருக்கக்கூடாது. உதயாதிபதியையும் கவிக்க கூடாது. ஓகே ஓகே. உதயத்தை நோக்கி சுபகிரகம் வரணும். ஆமா. இப்ப ஒருவர் எந்த திசையை நோக்கி போயிருப்பார் அப்படின்னா, எந்த கிரகம் உதயத்தை நோக்கி வருகிறதோ அந்த கிரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கதிப்பு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதியினுடைய திசையை, அதனுடைய அதிபதியினுடைய திசையை எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப பேசுங்க. இதுலயா உங்க மீட்ல ஏதாவது எடுத்து விட்டுருக்கீங்க. பேசுறீங்க. சரி. அதாவது ஒரு பொருள் காணாமன்னா எந்த காரணத்தினால் காணாம போனது என்பதனை ஆருடம் நின்ற பாவத்தையும் கழிப்பு நின்ற பாவத்தையும் அனுசரித்து சொல்ல வேண்டும். ஒரு பொருள் காணோம்னா அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கவிப்பு இருக்கிற இடத்தையும் பார்க்கணும், 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். இப்ப உதயத்திலேயே கவிப்பு இருக்கு அப்படின்னா அவர் எந்த காரணத்துக்காக அவர் போயிட்டாரு அப்படிங்கிறத அவர் தானாத்தான் போயிருக்காருன்னு அர்த்தம். உதயத்திலே கவிப்பு இருந்தா அவர் தானா போயிட்டாரு. 2ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவோ, பணத்தின் பிரச்சனை காரணமாகவோ, குடும்பத்தில் உள்ள நபரின் காரணமாகவோ அவர் ஒரு இடத்தை விட்டு போயிருக்கார். 3ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால் அவர் சிறு தூரம் சென்றிருக்கிறார். எந்த தகவலும் இப்போது கிடைக்காது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். உதயத்திலிருந்து 4ஆம் இடத்தில் கவிப்பு இருந்தால் அவரு சொத்துனாலேயோ, வண்டினாலேயோ, அம்மானாலேயோ ஒரு விஷயத்தினால அவர் வெளியே போயிருக்காரு அப்படிங்கிறத சுட்டிக்காரு. உதயத்திலிருந்து ஐப்பிலே கவிப்பு இருந்தால் காதல் விளையாட்டினால் வயசை நம்ம பார்த்துக்கணும். காதல், விளையாட்டின் மேல மோகம், திரைப்படத்தின் மேல மோகம், இப்படி ஒரு ஆசைப்பட்டு அவர் ஓடி போயிட்டாரு, விருப்பப்பட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.
6ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால் நோயினால, கடன்னால, வம்புனால, வழக்குனால, எதிரியினால ஓடி போயிட்டாருன்னு, வேலைக்கு பயந்து கூட ஓடி போயிருக்கலாம். 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் மனைவியினால, ஐயா மைக்க முருகன் ஐயா மைக்க ஆஃப் பண்ணிருங்கய்யா. ஐயா அவருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேங்க. ஆமா, ஆஃப் பண்ணிட்டாரு. அப்ப காணாமல் போன பொருளை 7ஆம் பாவத்தில் இருந்தால் ஒரு பார்ட்னர்ஷிப்னாலையும் பிரச்சனை வரலாம், தொழில்னாலையும் வரலாம், கூட்டு தொழில்னாலையும் வரலாம், சமுதாயத்தினாலையும் பிரச்சனைனாலும் வரக்கூடிய அமைப்பு 7ஆம் பாவத்துக்கு உண்டு. 8ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடுமையான பிரச்சனைனால. கவிப்பு 8ஆம் இடத்துல இருக்குனாலே என்ன செய்யணும், 6, 8ல இருந்தாலே பெரிய பிரச்சனை, ஒரு விபத்துனால அப்படின்னு கூட சொல்லலாம். 6, 8 இதெல்லாம் மிக கடுமையானது. 8ஆம் பாவத்திலே இருந்தால் செய்வன வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. 6, 8 சம்பந்தப்படும் போது செய்வன வச்சு ஒருத்தர் ஓட வச்சிரு அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவத்திலே கவிப்பு இருந்தால் கோயிலுக்கு போகும்போது காணாம போறது, படிப்பை உயர்கல்வியை படிப்பை பயந்து ஓடுறது, வெளிநாட்டுக்கு போறதுன்னு ஓடி போயிடுறது, தந்தையினால பயப்படுறது, ஆசிரியர்னால பயப்பட்டு ஓடி போயிடுறது, இதெல்லாம் உண்டு. 9ஆம் பாவம் என்பது இதெல்லாம் சுட்டி காட்டுது. 10இல் கவிப்பு இருந்தால் தொழில்னால பிரச்சனை ஏற்பட்டு போயிருக்கிறார் என்று அர்த்தம். 11இல் கவிப்பு இருந்தால் தன்னுடைய விருப்பத்தினால சந்தோஷம் இல்லாம, பல லாபமே இல்லாம காரணமாக ஓடி போயிட்டார்னு அர்த்தம். 12இல் கவிப்பு இருந்தால் பெரு விரயத்தினால ஓடி போயிட்டாருன்னு. அப்ப கவிப்பை வைத்து நம்ம சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்றோம். உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எதுவோ அது சார்ந்த பொருள் காணாமல் போயிருக்கும். கவிப்புள்ள கிரகத்தின் காரகம் சம்பந்தமான பொருள் காணாம போயிருக்கிறது என்பதனை நம்ம சொல்றோம். என்ன பொருள் காணாம போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல உதயத்தையும் கவிப்பு பார்க்கணும். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப மனிதர்கள் காணாம போகும்போது 2ஆம் பாவம்னா குடும்ப சம்பந்தமா, 3ஆம் பாவம்னா வெளியூர் பயணம், 4ஆம் பாவம்னா சொத்து சம்பந்தமா, தாயார் சம்பந்தமா இப்படி சொன்னீங்க. இது ஒரு பொருள் காணாம போனா எப்படிங்க ஐயா நம்ம பாவத்தை வச்சு கணக்கு இருக்கிறது? ஒரு பொருள் காணோம், ஒரு வண்டி காணாம போயிடுச்சு, ஒரு நகை காணாம போயிடுச்சு. சொல்லுங்க. தாது மூல ஜீவன் சராஸ்திரா உபயா. தாது பொருள், மூலப்பொருள், உபய தாது மூல ஜீவா. மேச தாதுனா ரிஷப மூலப்பொருள், உபயம் அதாவது மிதுனம் உயிர் பொருள். அப்ப 3ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டில் உதயம் எழுந்திருந்தால் அது உயிர் பொருளாக இருக்கும். தரராசியை நம்ம வச்சு அங்கிருந்து எண்ணி பார்க்கணும். அப்படி எண்ணி பார்க்கும்போது அது எந்த பொருள், தாது பொருளா அல்லது மூலப்பொருளா, ஒரு பொருள் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிற பொருளா அல்லது அது தாது பொருளா அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அது என்ன பொருள் ஐயா? அது ராசி கட்டத்தை வச்சுதான் எடுக்கணும். அது உயிர் பொருளா இல்ல உலோக பொருளா? ராசி கட்டத்தை வச்சு பார்க்கணும்.
உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எந்த கிரகமோ அந்த இதை வச்சும் பார்க்கலாம். கவிப்புல எந்த பொருள் எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சும் நம்ம பார்க்கலாம். உதயத்தை நோக்கி சூரியன் அப்படின்னா யாரு காணாம இப்பா உயிர் பொருளா இருந்தா அப்பா காணாம். கவிப்புல சூரியன் இருந்தா அப்பா காணாம். சந்திரன்னா அம்மா. உறவு காரகத்துவத்தை சொல்லணும். குருவா இருந்தா தங்கம். இப்படி ஒரு பொருளை நாம் இந்த இடத்துல எடுத்து சொல்லணும். உதயத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி காணா, வாகனத்தை காணா அப்படின்னு சொல்லணும். நகையை காணா அப்படின்னு சொல்லணும். பணத்துக்கும் சுக்கிரன் தான் வரும்ல ஐயா? பணத்துக்கும் சுக்கிரன் தான், பணத்துக்கும் குரு தான். பெரும்பணம் குரு. அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருதோ அந்த திசையில போயிருக்காங்கன்னு சொல்லணும். உதயத்தை நோக்கி வரும் கிரகத்தின் திசையை தூக்கலாம். கவிப்பின் நட்சத்திரத்தையும் தூக்கலாம். அப்படின்னு எடுக்கணும். இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்ப உதயத்துக்கு வெளியே எந்த கிரகம் இருக்கோ, உதயத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவமான பேர் உள்ளவர். உதயத்துக்கு வெளியில எந்த கிரகம் இருக்கும், ராசி கட்டத்தில் உள்வட்டத்தில் ஒரே கிரகமாக இருந்தாலும் அந்த பேரை எடுக்கலாம். இந்த பேருக்காரங்க ஒடிக்கலாம். உதயத்துக்கு வெளியிலே பாம்பு இருக்கு. பாம்புனா நாகம், நாகராஜ், நாகமணி. அப்படி அதெல்லாம் யூகித்து சொல்லக்கூடிய திறமை நம்ம வளர்த்துக்கிறோம். கவிப்பில் இருக்கும் கிரகத்தின் காரத்துவத்தை கூட தூக்கி சொல்லலாம். கவிப்புல செவ்வாய் இருக்கு, முருகனுடைய பேரு அப்படின்னு சொல்லலாம். குருவா இருக்கு, தனா, கனகராஜு, தனலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் அந்த பொருள் எப்படி இருக்கு, எங்க இருக்குங்கிறது அடுத்த சாப்டர். ஒரு பொருள் காணாமன்னா அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு 4ஆம் வீட்டின் அதிபதியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சரி, 4ஆம் வீட்டின் அதிபதி சூரியனாக இருந்தால் அந்த பொருள் மாடி, மாடிப்படி, ரேக்கு, சிமெண்ட் ரேக்கு, கட்டட ரேக்கு. சூரியன்னா கூரை, ரூஃப், உயரமான இடம் அப்படின்னா அப்படின்னு இருக்கணும். சந்திரன்னா துணி துவைக்கிற இடம், சாப்பிடுற இடம். இவர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடத்து சந்திரன் அர்த்தம். வயதானவர் இருக்கிற இடம், வயதானவர் இருக்கிற இடம். சந்திரன் அப்படின்னாலே வயதானவர்கள் இருக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். நீர் புழங்குற இடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய் இருந்தா மரக்கதவு, ஜன்னலுக்கு கீழே, வண்டி நிறுத்துற இடம், பாத்ரூமுக்கு வெளியே, சாவி மாற்ற இடம்,
நம்ம கூட்டுற பொருள் கூட்டுற விளக்குமாறு பெருக்குமாறு இருக்கிற இடம் செவ்வாய்னா. செவ்வாய் அப்படின்னா நபர்கள்ல செவ்வாய்னா காவக்காரரு, வாட்ச்மேனு, சமையல்காரரு, செவ்வாய்னா டிரைவரு. நாலாம் அதிபதி 6ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் இருந்தால், அவர் செவ்வாயாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அவன் காவக்காரா இருந்திருப்பான், இதுக்கு முன்னாடி அவன் வந்து வாட்ச்மேனா இருந்திருப்பான் அல்லது சமையல்காரனாக இருந்திருப்பான். இப்ப வந்து அந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டான். 4ஆம் வீட்டினது கேந்திரத்திலேயே திரிவோணத்திலே இருந்தால் இப்ப இருக்கிறவன்னு அர்த்தம். அப்படின்னா அப்ப ஐயா ஐயா இப்ப இருக்கிறது கேந்திரம்னா முன்னாடி இருக்கிறது எதுங்க? இப்ப இருக்கிறது வந்து இப்ப இருக்கிற கேந்திரம் திரியோணம். 6 அப்ப 8 முன்னாடி, 6 8 12 முன்னாடி சரிங்க சரிங்க. அப்படின்னு அர்த்தம். சரி, புதனா இருந்தா ஜன்னலு, எல்லா விதமான ரேக்கு, புக்கு, தட்டு, அலமாரி, புத்தகம் வச்சிருக்கிற இடம். புதன் அப்படின்னாலே புத்தகம் வச்சிருக்கிற இடம், இதெல்லாம் புதன் அப்படின்னு நம்ம இருக்கணும். குருவா இருந்தா குழந்தைகள் விளையாடுற இடம், விளையாட்டு பொருள்கள் இருக்கிற இடம். முதியோர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் குரு. பூஜை பூஜை இடம், அறை. இதெல்லாம் குருவை நாம் சொல்ல வேண்டும். சுக்கிரனா இருந்தா அலங்காரம் செய்யக்கூடிய இடம், மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது ஆடம்பர பொருள். ஆடம்பர பொருள், அழகான பொருள்கள், அழகானதெல்லாம் கண்ணாடி, அழகானதெல்லாம் இருக்கு கண்ணாடி, மேக்கப் கிட்ஸு, ட்ரெஸ் மாத்துற இடம், மதிப்பு மிக்க செருப்புலாம் வச்சிருப்போம். அப்ப சொகுசான இடத்துல மெத்தை, தலையணி, பெட்செட்டு, ஏசி ரூம்பு, டிவி, இதெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோல் இருக்குங்க. கார்ல மறைஞ்சா வச்சிருவோம். கார்ல, அதாவது ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் அடியில் இருக்குன்னா ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தா அந்த பொருள் அடியில இருக்கும். உள்கட்டத்துல ராகு கேது இருந்தா, அல்லது கேதா இருந்தா சின்ன பொருள், ராகா இருந்தா பெரிய பொருள். ஐயா அடியில இருக்குதுங்களா? ஐயா அடியில ஆமா, இருக்குமா? அப்படின்னு அர்த்தம். சனியா இருந்தா குப்பை கூட, குப்பை போடுற இடம், டாய்லெட், தூங்குற இடம், பாத்ரூமுக்குள்ள, பழைய செருப்பெல்லாம் வச்சிருக்கிற இடம், பெட்ரூம் இருக்குன்னா பெட்ரூமுக்கு கீழே, அப்படிங்கிறதுலாம் இந்த சனி எப்படின்னா எடுத்துக்க.
கேது அப்படின்னா உள்வட்டத்துல, இப்ப கேதுனா வயறு, கயறு, தொங்குறது கூட. வளைந்து நிலைந்து இருக்கிற இடம். அப்போ ஒரு பொருள் தொங்கி விட்டு இருக்கிறது, ஒரு ஓரமா கயறு, துணிமணி, அதெல்லாம் கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு பொருள் காணாம போனது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு பொருள் காணாம், ஒரு பொருள் இழப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஐயா இப்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு முதல்ல இது பண்ண முடியுமா? அப்போ உதயாதிபதி நல்லா இருந்தா கிடைக்கும். சரி. உதயாதிபதி நல்லா இல்லைன்னா கிடைக்காது. ஐயா இப்ப வந்து அந்த பொருள் இருக்கிற இடம் 4ஆம் வீடுன்னு சொல்லிட்டீங்க. 4ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 12ல போயிட்டு மறைஞ்சிட்டாருன்னா பொருள் கிடைக்காதுன்னு சொல்லிடலாங்களா? பொருள் இல்லைன்னு சொல்லிடலாங்களா? காணாம போன வெளியே பொருள் போயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே போயிடுச்சு, வித்துட்டாங்கன்னு நிறைய அர்த்தம். ஆயிட்டோம், வித்துட்டாங்க. அழிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே. 4ஆம் வீட்டு அதிபதி 12ல போய் மறைஞ்சிட்டா முடிஞ்சிச்சு. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. ம். ஐயா இப்ப உதயாதிபதி 6, 8, 12 போய் ஆட்சியோ உச்சமானா அது கிடைக்குமா ஐயா? உதயாதிபதி 6, 8, 12 உட்காந்து ஆட்சியோ உச்சம் பெற்றாலும் அந்த பொருள் கிடைக்குமா? உதயாதிபதி 6, 8, 12 ஆட்சி உச்சம் பெற்றாலும் அந்த பொருள் சேஃப்டியா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆனா உதயத்தில் நல்ல கிரகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிடைக்கும். நல்லது. சரியா? உதயத்தில் கழிப்பு இல்லாம இருக்கணும். ஓகே ஓகே. இருந்தா அந்த பொருள் கிடைக்கும். நன்றியா. புரியுதா? புரியுதுயா. வெளிவீட்டு கிரகம் தான் பாக்கணுங்களா ஐயா? இல்ல கோச்சாரம் பிளஸ் வந்து கிரகங்களையும் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். வெளிவீட்டு கிரகம் மட்டும் ஒன்னா வச்சு மட்டும் நம்ம பார்த்து பலன் எடுக்க முடியாது. கோச்சாரம் தெரியணும், பாவாதிபதியும் தெரியணும், பாவக்காரரும் தெரியணும். அதாவது எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியம் வருதோ அதுவும் மிங்கிள் பண்ணி தான் சொல்லணும். அது கண்டிப்பா பார்க்கணும். ஐயா இப்ப வந்து உதயாதிபதி வந்து உச்சமா இருக்காரு, இல்ல உதயத்திலே இருக்காரு. உதயத்தை நோக்கி சுபகிரகம் வருது. ஆனா 4ஆம் வீட்டுல கவிப்பு இருந்து 4ஆம் வீட்டு அதிபதியும் கவிப்புல இருந்தாக்கா அதுக்கு என்னங்க பலன்? அப்ப உதயத்தையே பாக்குறோம். உதயம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சேதாரமாய் கிடைக்கும் அப்படி சொல்லாங்களா? சேதாரம்ல உதயாதிபதி நல்லா இருந்தாலும் உதயத்தில் சுபகிரகம் வந்தாலும் அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரி சரி. ஐயா இப்போ ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாரு, அவரு இப்போ உயிரோட இருக்கிறாரா இல்ல இறந்துட்டாரா அப்படின்றது எப்படி ஐயா அதை பாக்குறது? உதயத்திலேயே மாந்தி இருந்து, உதயத்திலே யமகண்டம் இருந்து, உதயாதிபதி நீசமா இருந்தா ஆள் வச்சோம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஐயா. ஐயா இது மூணுமே இருக்குங்களா ஐயா? இல்ல மாந்தி மட்டும் இருந்தா போதுங்களா? உதயத்துல மாந்தி மட்டும் இருக்கணும், இல்ல யமகண்டமும் மாந்தி சேர்ந்து இருந்தாலும் பிரேதம், யமகண்டம் இருந்தாலும் உயிரோடு இல்ல, தனித்தனியா இருந்தாலுமே அந்த பலன் தான். ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா திரும்பி கிடைக்க கால நிர்ணயம் ஏதாவது இருக்கா இதுல? உதயத்தை நோக்கி நல்ல கிரகம் வந்துச்சுன்னா வேகமா கிடைச்சிடும். ஒருத்தருக்கு ஒரு பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொன்னாலே பெரிய பாக்கியம் தானே. அப்படின்னு உதயம் நல்லா இருக்கு, உதயாதிபதி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு சம்பந்தமா நம்ம செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். போலீஸ் மூலமா பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை பார்த்து வாங்கிடலாம்.
அதுதான் ஐயா. இப்ப அந்த கதிர்வீச்சுகள் வச்சு இத்தனை நாளுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதா ஐயா? உதயத்தை நோக்கி வரும் கிரகம் எதுவோ அந்த காலத்தை நீங்க எடுத்துக்கலாம். அதோட கதிர்வீச்சு என்னவோ அதை வச்சு நாளோ வாரமோ எப்படியோ நம்ம சொல்லலாம். எடுத்துக்கலாம். ஓகே ஐயா. சரி. அப்போ ஒரு பொருள் காணாமங்கிறதுக்கு இவ்வளவு ரூல் இருக்கு. நீங்க தான் அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தணும். அப்படி பார்த்தோம்னா அந்த பொருளை நாம ஈஸியா பார்த்துடலாம். ஐயா ஆஹ் ஐயா இப்ப என்னுடைய பொருள் ஒண்ணு இப்ப தொலைஞ்சிச்சு. இப்ப ஒரு பிரசனம் போட்டு பாத்துடலாங்களா? எப்ப தொலைஞ்சிச்சு? இப்ப சமீபமா அது ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கு, கிடைக்கல எனக்கு. ஒரு 2-3 எவ்வளவு மாசமா. நாள் ஆச்சுன்னு பார்க்கணும்னா 3 மாசம் ஆகுது ஐயா. ஆனா அது என்னன்னா, ஒரு பாடல் ஒண்ணு எழுதுனேன், 2வது சரணம் எழுதி ஒரு புத்தகத்துல வச்சுட்டேன். அந்த புத்தகத்துல இருந்தா பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி, பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி எடுத்து ஒரு இடத்துல வச்சு அது எங்க வச்சுட்டாலும் மறந்துட்டேன். அந்த பாடல் வரிகள் நல்லா வந்துருச்சு 2வது சரணத்துல. அதனால திரும்பவும் அந்த மாதிரி எழுத முடியாது. அந்த வரிகளும் எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. நான் தேடி எடுக்க போகும்போது தேடி பாக்குறேன், எங்கேயுமே இல்ல. அது எங்க இருக்குன்னு தெரியல. போட்டு பார்க்கலாம். எப்ப போனாலும் ஒரு பொருள் காணோம்னா நம்ம அந்த பொருளை எங்கேயோ வச்சுட்டோம். ஆமா. அது கிடைக்குமா கிடைக்காதா? ஆமாங்க. இப்போ ஒரு பிரசனம் ஒண்ணு போடுங்க ஐயா. ஆமா ஐயா, இவர் கேக்குற மாதிரி இத்தனை மாசம் தான் அப்படின்னு கால நிர்ணயம் இருக்குதான்னு கேக்குறாரு. அதாவது அவரு 2 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு. உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தா வேக கனப்பொழுதில் கிடைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். ஐயா, பிரசனம் ஒண்ணு போட சொல்லுங்க ஐயா, பாக்கலாம். சரி ஈஸ்வர் ஐயா தான் போடுறீங்க. போடு. ஐயா, இந்த கேள்விக்கான பதில் வந்து இத்தனை மாசம் நம்ம சொல்ல முடியாதுங்களா? போடட்டும். இல்ல, ஒரு கேள்வி கேட்கிறாரு. 1 மாசம் 2 மாசம் போட்டாச்சு. சொல்லு, என்ன உதயம்? ஐயா மீனம். உதயத்தை சூரியன். ஆமா. உதயத்தை நோக்கி பாம்பு 6 இடம் 2 தவிப்பு 3. இப்ப இவர் கேட்கிறாரு, சுக்கரன் நீச்சமா இருக்கு ஐயா. நான் ஏதா பாட்டு சுக்கரன் குறி காட்டுது. நல்லா பாருங்க. உதயம் மீனத்துல இருக்கு. உதயத்திலே யார் இருக்கா? சூரியன். சூரியன். உதயத்தில் சூரியன் இருக்கார். 6ஆம் வீட்டின் அதிபதி தான் சூரியன். 6ஆம் பாவம்னாலே மறைஞ்சு வச்சுட்டாருன்னு அர்த்தம். 6ஆம் வீட்டினாலே என்னன்னு சொல்லியிருக்கேன். மறதி. எங்கேயோ மிஸ் பண்ணி வச்சிருக்காரு, எங்கேயோ வச்சுட்டாரு அப்படிங்கிறத சூரியன் காட்டுதா இல்லையான்னு பார்த்து பாருங்க. கவிப்பு எத்தனாம் இடத்துல இருக்கு? 3ல இருக்காரு. 3ங்கிறது எழுதுறது. 3ங்கிறது எழுதுறது, எழுது பொருள் காட்டுதான்னு பாருங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பாடல் வந்து சுக்கரனுங்க ஐயா, நீச்சமா இருக்குங்க ஐயா. இப்ப உதயத்துல இங்க பாருங்க, உதயத்துல சூரியன் இருக்கு. உதயத்தில் சூரியன் இருக்கு. ஆனா உதயத்தை நோக்கி வர்றது பாம்பு. பாம்பு இருந்தா நம்ம தேடுற போது கிடைக்காது, அதான் கிடைக்கும். பாம்பை நம்ம தேடி போனா கிடைக்காது, அதான் டக்குன்னு தெரியும். ஐயா, எங்கேயோ உள்ள வச்சுட்டாரு, ஆழத்துல இருக்கு. ஆமாங்க, ஆழத்துல இருக்கு, எங்கேயோ உள்ள வச்சுட்டாரு. இப்ப 4ஆம் இடத்தின் அதிபதி யாரு? புதன். புதன்ங்கிறவரு 8ல போய் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. புத்தகத்துக்குள்ளதே இருக்கு. புதன்னா புத்தகம் தானே. ஆமாங்க ஆமாங்க. புதன்ங்கிறது புத்தகம். அப்ப புத்தகத்துக்குள்ளதே 8ஆம் பாவம்னா கண்ணுல தெரியாத புத்தகத்துக்குள்ள இருக்கு. புத்தகம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, அதுவே மறைவா இருக்கு. மறைவான இடத்துல புத்தகம் இருக்கு.
அந்த பொருளை ம். தேடுறோம் நம்ம. ஆனா உதயாதிபதி ஆட்சி பெற்று இருக்காருங்க ஐயா, கிடைச்சிருமா? நம்ம கிடைக்கும்ல. கிடைக்கும் கிடைக்கும். அதுவும் வந்து அந்த பாடல் உதயாதிபதி கெட்டு போகவில்லை. உதயாதிபதி கெட்டு போகவில்லை. தேடும் போது கிடைக்காது. ஆமாங்க ஐயா, அது சிவனை பற்றிய பாடலுங்க ஐயா. அதாவது சூரியன் வந்து நிக்கிறாரு உதயத்துல. அப்ப சிவன் அது வந்து சூரியன் காட்டுது இல்லையா? ஆமா ஆமா. இப்ப இன்னொன்னு விஷயம் பாருங்க, உதயத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் சொன்னீங்க இல்லையா? அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிருக்குவாருங்க. ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க நினைச்ச போது கிடைக்காது, தானா கிடைக்கும். தானா கிடைக்கும். அவ்வளவுதான். எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? உதயத்தை நோக்கி சூரியன் வருதுனால சூரியன் வந்து என்னது 6 மாசத்துக்குள்ள பவர் சூரியனுக்கு. ஒரு அயனம் அப்படின்னா ஐயா உதயத்தை நோக்கி பாம்பு தானே வருது ஐயா? உதயத்துல சூரியன் தானே. உதயத்துல சூரியன் இருக்கு, ஆனா இப்போ உதயத்தை நோக்கி பாம்பு வருது. நம்ம அங்க போகணும். ஓ சரிங்க, சரிங்க சரிங்க அப்படின்னு இருக்கும். இப்ப புரிஞ்சா எப்படி காட்டுதுங்கிறத? உதயத்துக்குள்ளார சனி இருக்கு, உள்ளார சனி இருக்கு. சூப்பரா காட்டுது ஐயா. உதயத்துக்குள்ள சனி இருக்கு, 4ல குரு இருக்குது உள்ளார. அது 4ஆம் இடத்துல இருக்கிற வெளிவட்டத்துல இருக்கக்கூடிய சனி உதயத்துல உள்ள இருக்கிற சனி. இவர்தான் அதை மறந்து வச்சுட்டாரு. 5ஆம் இடத்துல வெளிவட்டத்துல சனி. 5ஆம் இடத்துல. ஆமா 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கு. சரி, அதெல்லாம் சரியா காட்டும். ஓகே ஐயா, இப்போ வந்து இந்த யமகண்டம் எல்லாம் வந்து அந்த டைம்ல வர யமகண்டத்து டைம்ல மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துங்களா? இப்ப எடுத்துக்கூடாது. யமகண்டம்னா அது சிறப்பு இல்லைன்னு அர்த்தம். அது உதயத்தில் இருந்தா தான் நம்ம பார்க்க போறோம். மத்த இடங்கள்ல இருந்தா கணக்கு இல்ல, தேவையில்லை. உதயாதிபதி உதயத்தோட சம்பந்தம் இருக்கும் போது யமகண்டம், ராகு காலம், மாந்தி இதெல்லாம் பாக்குறோம். ஓகே ஓகே ஓகே. சரி, மாந்தி வந்து 6ல உட்காந்துக்கிறாரு, சந்திரனோட சேர்ந்து உட்காந்துது 6ல உள்வட்டத்துல. அது தேவையில்லை சார். இது 4ஆம் இடத்துல உள்வட்டத்துல குரு, வெளிய சந்திரன், இது இணைவு. இதோட பலன் சொல்லுங்க சார். ஒரே பாவத்துல இருக்குன்னு நினைக்கிறேங்க. 72, இது 22. அதாவது சந்திரனும் இணைவு வந்து 0வா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது இது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஏதாவது உதயாதிபதியை சுட்டி காட்டுதா குரு? ஆமாங்க ஐயா, அது வக்ரம் பெற்றிருக்கதான் நான் திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்கேன். ஆமா, தேடிக்கிட்டே இருப்பிய வேண்டியதான். அது தானா கிளம்பும் போது வந்துடும். அதுவும் பாருங்க, 3ஆம் இடத்துக்குனால மடிச்சு வச்சிருக்கிய. அப்படியே படம் பிடிச்சு காமிக்குது ஐயா. அதே மாதிரி உதயம் இங்க உதயம் வந்து 27 நட்சத்திரம், 27 கதிர். சனிங்கிறது எத்தனை கதிர்? 4ங்க ஐயா. 4 கதிர். அப்ப 4ஐயும் 27ஐயும் கூட்டுங்க. 31. 31. அப்ப அந்த 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 4 வரியில இருந்து 31 வரிக்குள்ள இருக்கக்கூடிய வரியில பாடலாக இருக்கலாம். 16 வரி கூட. சரிங்க. இப்ப சூரியன் நம்ம எடுத்துட்டாருங்களா கதிரு? சூரியன் தான் 5 கதிரா? ஆமாங்க ஐயா. அப்ப 5 கதிர் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். சரி. 31 5 எத்தனை ஆச்சு? 36ங்க ஐயா. 36. 36னா 2ஐயும் கூட்டினா 3 6ஐயும் கட்டும் 9 வரி. அது 9 வரியா கூட இருக்கலாம் இல்லையா? சூப்பர் சூப்பர். ஆமாங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம எப்பவுமே கதிர் கணக்கு எடுக்கும்போது உதயத்தில் இருக்கக்கூடிய கோளு, உதயத்தின் உள்கட்டத்தில் இருக்கிற கோயில், உதயத்தினுடைய அந்த ராசி கட்டத்தினுடைய அந்த கதிர்,
இப்போ பாக்குற கிரகத்தையும் கணக்குல எடுத்துக்கணுங்களா ஐயா? உள்கட்டத்துல இருக்கிற பாக்குற கிரகம் எந்த அதெல்லாம் கட்டத்துல தேவையில்லை. இருந்தாலும் இதை எடுத்தாலே போதும். இதே போதும். ஓகே ஓகே. சரி, ஐயா இப்ப இங்கதான் வச்சிருப்பாருன்ற ஒரு யூகத்தை கூட நம்ம சொல்ல அது முடியுமா ஐயா புதன் இதுல? புதன்னா புக்குக்குள்ள தானே வச்சிருக்காரு. புக்குக்குள்ள அது மறைச்சு உயரம் வச்சிருக்கிறாரு. உயரமான இடத்துல இருக்கு. சூரியன் வந்து உதயத்துல இருக்கிறதுனால உயரமான இடத்துல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அந்த புக் எடுத்து எங்க வச்சிருக்காரு? பதனில வச்சிருப்பாரு. அந்த புக்கு வந்து இப்ப இவர்கிட்ட இல்ல, வேற இடத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே ஐயா, முருகன் ஐயா. முருகன் ஐயா, முருகன் ஐயா. இப்ப நம்ம எப்படி ஈஸியா எடுத்துட்டா இருக்கீங்களா? ஒரு 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 ஆறுட வந்து ஒரு காணாம போச்சுன்னா இப்படித்தான் நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இனி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வத்தை பத்தி பார்க்கணும். தெய்வத்தை பத்தி பார்க்கணும். குலதெய்வம். குலதெய்வத்தை பத்தி பார்க்கணும். தெய்வ நிலையை பத்தி பார்க்கணும். ஒரு வீடு பத்தி பார்க்கணும். முக்கியமான விஷயம் இந்த 2 விஷயங்களை பார்க்கணும். அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அப்ப புதன், வியாழன், வெள்ளி. ஐயா ஹலோ சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. சரியா சரியா பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஒண்ணுமே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க நடத்தி முடிங்க. ஒண்ணுமே. சரி, அப்ப நாளைக்கு வந்து தெய்வத்தை பத்தி பேச போறோம். தெய்வ நிலை, ஒவ்வொருத்தருக்கு தெய்வ பலம் உண்டா இல்லையா, என்ன மாதிரி தெய்வம், ஒரு கோயிலுக்கு போன சக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பேச போறோம். புதன்கிழமை. வியாழக்கிழமை வந்து வீடு சம்பந்தமா பேச போறோம். வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேச போறோம். அப்ப வெள்ளிக்கிழமையோட 16 நாள் நம்ம முடிக்க போறோம். வெள்ளிக்கிழமை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பேசணும். அதனால இதுவரைக்கும் இந்த மீதி பணம் கட்டாதவங்க, பாக்கி இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு அதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சரியா? ஐயா, நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க லேபர்ஸ் வந்து என்ன, இது சனின்றது வேலையாட்கள் வருங்கய்யா. அது பாவ வயசு பாத்தீங்கன்னா எந்த பாவத்தை எடுத்துக்கிறதுங்க? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் தான் வருதுங்களா? 6ஆம் பாவம் தான் வேலையாட்கள். ஓகே. இப்ப நம்ம முதலாளினா நம்மளுக்கு கீழே கூடிய லேபர்ஸ் எல்லாமே வந்து பிரசன்னம் போட்டு செக் பண்ணணும். 6ஆம் பாவம் தான் லேபர். ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்க இப்போ சில லேபர்ஸ் வந்து இன்னைக்கு வரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வர மாட்டாங்குவாங்க, லீவ் எடுப்பாங்க. சும்மா ஒரு செக் பண்ணி பார்க்கறதுக்கு பிரச்சனை போட்டு பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்குறேன். 6ஆம் பாவம் தான் நமக்கு கீழே வேலை பார்க்கிறோம். ஓகே ஓகே. இப்ப 7ஆம் பாவம் நீங்க சொல்றது வந்து நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடிய ஆட்கள். 7ஆம் பாவங்கிறது நமக்கு அது எந்த ஒரு கிளைண்டா இருந்தாலும் அது 7ஆம் பாவம். 7ஆம் பாவங்கிறது நமக்கு ஈக்குவலானது. 6ன்றது நமக்கு ஈக்குவலானது இல்ல. இல்ல, அதாவது நம்மளுக்கு கீழே நம்ம சம்பளம் கொடுத்து அவங்க நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து 6ல வந்துரும். 10ஆம் பாவம்னா நமக்கு பாஸ். அதாவது இப்ப நான் வந்து அப்ப நான் வந்து வேலை செய்யறேன்னா என்னுடைய முதலாளினா 10ஆம் பாவம் வந்துருங்களா? 10ஆம் பாவம் பாஸ். இப்ப நான் டீல் பண்ணக்கூடிய கிளைண்ட் அவங்க எல்லாம் வந்து 7ஆம் பாவம் தான் வருவாங்க இல்லைங்கய்யா? கிளைண்ட் நம்மள நாடி வர்றதெல்லாம் 7ஆம் பாவம். நம்ம ஒருத்தர் நாடி நம்மள நாடி வந்தாலும் நம்ம ஒருத்தர் நாடி போனாலும் எல்லாமே 7ஆம் பாவம் தானுங்களா? 7ங்கிறது நம்மனால 1ஆம் பாவம் ஆயிருக்கும் இல்லையா? இல்லைங்க, நம்மள ஒரு கிளைண்ட் இப்ப நாடி வர்றாருன்னா அதுவும் வந்து அது 7ஆம் பாவம். இப்ப நான் ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் 7ஆம் பாவத்தை தான் பார்க்க போறோம். அது யாரா இருந்தாலும் நம்ம போய் யாரை சந்திச்சாலும் 7ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மேபி நம்மகிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை போட்டு பார்த்தோன்னா வருவாரனாலும் அது 7ஆம் பாவத்தை பார்த்தா நம்மளும் எடுத்துக்கணும். 2 இது ஆப்ஷன் இது. ஐயா
ஐயா ஐயா ஐயா ஐயா இப்ப நம்ம கல்யாணம் இப்ப கல்யாணத்துக்கு ஆண் பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது உதயத்துக்கு ஆணும் ஆருடத்துக்கு பெண்ணும் இருக்கிறோங்க ஐயா. இப்ப திருமணம் ஆகிட்ட பிறகு கணவன் மணிக்கு பார்க்கும்போது நம்ம ஆருடத்தை எடுத்துக்கணுங்களா இல்ல 7ஆம் பாவத்தை எடுத்துக்கணுங்களா? திருமணம் ஆயிடுச்சுன்னா எதுக்காக பார்க்க போறீங்க? இப்ப ஏதோ ஒண்ணு இப்ப கணவருக்கு தொழில் நல்லா இருக்குமா இல்ல உடல்நிலை சரியாகுமான்னு மனைவி கேட்கறாங்க. ஒரு 2 பேரும் பொருத்தமாக போறீங்களா? இப்ப அந்த நான் கேட்கிறேன். இல்லைங்க ஐயா, பொருத்தமாக போறீங்களா? இல்ல அப்ப நம்ம உதய ஆருடத்தை ஒருவர் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா உதயம் தான். இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா உதயம் ஆருடம் பிரிச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுது, பேட் பிடிக்கிறவோ உதயம் தான் பேட்டிங். உதயம் பேட்டிங். 7ஆம் இடம் எதிரணி. 7ஆம் இடம் எதிரணி. 7ஆம் இடம் எதிரணி அப்படின்னா சரிங்க. இப்ப தேர்தல் வேட்பாளர்ல நிக்கிறாங்க ஐயா. இப்ப அவங்க ஒரு 3 பிரிவு நிக்கிறாங்க, 3 பேர் நிக்கிறாங்க. அது எப்படிங்க ஐயா கணிக்கிறது? தேர்தல் கேட்க போறாங்கன்னா உங்ககிட்ட யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்க்க போறீங்க. இங்க யார் கேட்டாலும் உங்ககிட்ட வந்தவங்க தான் உதயம். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்கிறாரு, நான் தேர்தல் நிக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு, உதயத்தை தான் பார்க்கணும். இப்ப மேச உதயம், உதயாதிபதி செவ்வாய் 10ல போய் உச்சமா இருக்காரு, ஜெயிச்சுறாரு. ஐயா என்ன சொன்னீங்க? நம்ம கிட்ட யாருமே கேட்கல. ஆனா அந்த டீ கடை பெஞ்சு மாதிரி இது அவன் ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பானான்னு யாராவது ஒருத்தர் பேசும்போது அப்படி எப்படி பாக்குறது? ஏடிஎம்கே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்குமான்னு கேட்டா அப்படி எப்படி பாக்குறது? இப்போ யாரு ஆள்றாங்களோ அவங்க உதயம். சரிங்க. யாரு ஆட்சி செய்யறாங்களோ அவங்க உதயம் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட யாராவது கேட்காம நம்மளா போட்டு பார்த்தோம்னா அது சரியா வந்தாலும் வரும், வராம போனாலும் வரும். அது 100% பலன் சொல்லுமான்ற சந்தேகம். இது வெற்றி வேலை. சரி. ஊர்ல எவனா அவங்ககிட்ட கேட்டாத்தே நீ பதில் சொல்லணும். கேள்வின்னு வந்தாதான் பதில் கரெக்டா வரும். ஒருத்தர் வர்றான், 2 பேர் எங்க ஊர்ல 2 பேர் தேர்தல் நிக்கிறாங்க. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டா நீங்க சொல்லலாம். சரிங்க. கேட்காம நீயே போய் அப்பா நான் ஒரு ஆரோட மாட்டு பார்த்தேன், நீ தோத்து போயிடுவா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. ஐயா இப்ப ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரு, 3 வேட்பாளர் நிக்கிறாங்க, இதுல யாரு வெற்றி பெறுவாங்கன்னு கேட்டா எப்படிங்க ஐயா சொல்றது? ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரு, 3 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, இதுல யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்றது கேட்கிறவர் யாரு? நண்பரா கூட இருக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேட்கிறவர் யாருன்னு பார்க்கணும். ஒரு கேள்வி யாரு கேட்கிறாரோ அவர் தானே கேள்வியாளர். இப்போ ஒரு 3 பேர் நிக்கிறாரு, அந்த 3 பேர்ல ஒருத்தராவது யாராவது ஒருத்தர் அவர் கேட்பாரு, நினைச்சுதானே கேட்பாரு. ஆமாங்க ஐயா. இப்ப நான் இப்ப ராமசாமி நிக்கிறாரு, குருசாமி நிக்கிறாரு, தேவையா நிக்கிறாருன்னு வச்சுக்காங்க. 3 பேர் நிக்கிறாரு. எனக்கு தேவையா எனக்கு ஃப்ரெண்டு, ஐயா நான் தேவையா ஃப்ரெண்டு, 3 பேர் நிக்கிறாங்க, இந்த தேவைய ஜெயிப்பாரானா அப்படின்னாக்க நீங்க ஆரம்பம் போடணும். சரிங்கய்யா. இப்ப அவர் ஜெயிப்பாருனாக்க நம்ம அவருடைய கட்டத்தை வச்சு சொல்லிடலாம், உதயாதிபதி வச்சு சொல்லிடலாம். சப்போஸ் அவர் தோக்குறாருன்னா இருக்கிற அந்த 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியுங்களா ஐயா? இப்ப பாருங்க, ஒருத்தரை பத்தி நடத்திட்டோம். ஒருத்தர் நல்லா கவனிங்க, தேர்தல 3 பேர் நின்னாலும் இப்போ தேவையா என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் உதயத்தை வச்சுக்கிட்டோம். தேவையா உதயத்தை வச்சுட்டோம் அப்படின்னா தேவையாவுக்கு யாருக்கு போட்டியா இருக்கும்? அங்க எப்படியோ 2 பேருக்குள்ளதான் போட்டி வரப்போகுது, 3 பேர் நின்னாலும். இப்ப எதுவுமே இல்ல, நல்லா கவனிங்க, எதுவுமே இல்ல. உதயத்துல
எந்த கிரகம் இருக்குன்னு பாக்குறோம். அந்த பேர் சம்பந்தப்பட்டவன் யாரோ, அந்த கிரகத்தின் காரகத்துவத்துக்கு உரியவன் யாரோ அவன் ஜெயிப்பான் இல்லையா? உதயத்தில் இருக்கிற கிரகம் உச்சமா இருக்கு, உதயத்தில் உள்ள கிரகம் சூப்பரா இருக்கு, அவன் ஜெயிச்சு போயிடும். ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். கேட்காமல் சொல்வது தப்பு. ஈஸ்வர் ஐயா சரியா தவறா? ஐயா சரிங்க. நிறைய இடத்துல மிஸ் ஆகும்போது ஏன் மிஸ் ஆச்சுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம போட்டு பார்த்தா அப்புறம் அப்படித்தான் வரும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அது வெட்டி வேலையா பார்க்க கூடாது. ஆமா, வெட்டி வேலை நிறைய நானும் செஞ்சிருக்கேன். இப்பதான் அனுபவம் வந்திருக்கு. அப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி பிறந்தது இன்று, பதிலும் இன்றே கிடைக்கும். அது ஆர்வ கோளாறுல நம்ம வாட்டுக்குள்ள போயிடுறீங்க. அப்புறம் மிஸ் ஆகும்போது ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அதுக்கு நமக்கு தொடர்பே இல்லாம போட்டு பார்த்தா அப்புறம் எப்படி பதில் சொல்லும்? ஐயா நம்ம குரூப்ல இப்ப இளவரசன், அஜித் இதெல்லாம் இருக்காங்களா? இதுல வர்றாங்களா? இளவரசன் இருக்காரா? அஜய் அவர் வரல. பிரசாந்த் ஐயா இருக்காரு, முருகன் இருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனை போட்டீங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லைங்க. எதுக்கு குரூப்ல ஒன்று போட்டு விட்டீங்களா மத்தியானம்? ஆமா ஆமா ஆமா, பாப்போம். அது கேள்வி என்னதுங்க? என்ன பிரச்சனை போட்டேன்னு ஞாபகம் இல்லை, பாப்போம், நாளைக்கு பார்த்துருவோம். சரிங்க. ஒரு 2 பிரச்சனை கேட்டாங்க, 2 பிரச்சனை கேட்டாங்க. ஐயா இதுல ஆருடம் உதயம் கவிப்பு 3மே மிதுனம்ல இருக்குங்க. அதுதான் போட்டீங்க. உதயம் ஆருடம் கவிப்பு எல்லாமே இருக்காதுல்ல. வெளிவட்டத்துல சுக்கிரன். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுவரை பார்த்த சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ நோயை பத்தி கேள்வி கேட்கறாங்க. 6ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு கிரகம் மாட்டி இருக்கு. இப்ப நோய் சரியா போச்சுன்னு சொல்லவா இல்ல மறுபடியும் கூட போகுதுன்னு சொல்றதா? நோய் இன்னொன்னு 6ஆம் பாவத்துக்கு எதுக்கு பாரு? உதயத்தை நோக்கி யார் வர்றான்னு பாரு. இல்ல உதயத்துல வந்து இப்போ சனியோ இல்ல செவ்வாயோ இருக்காரு, 6ல கவிப்பு இருக்கு. உதயத்தை நோக்கி சனி இருக்காரு, நோய்ங்கிறது காட்டுதா? காட்டுது. இப்ப 6ல கவிப்பு இருக்கு. இப்ப கூட போகுதா இல்ல கவிப்பு வந்து குறைக்க போகுதுன்னு சொல்லுதா? சிவிய ரத்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். சிவியரா தான் இருக்கணும். இப்ப அதே 6ல சனியோ இல்ல செவ்வாயோ கவிப்புல மாட்டிச்சுன்னா நோய் குணமா போகுதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அதுதான் கேட்டேன். பாவகிரகங்கள் கவிப்புல மாட்டினா நோய் சீக்கிரமா குணமாயிடும்னு சொல்லி ஒரு இதுல சொன்னீங்க. அதாவது பொதுவாவே கவிப்பு இருக்கிறது பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். மேக்சிமம் 99% பிரச்சனை தான். பிரச்சனை தான் கொடுக்கும். 6ஆம் பாவத்தை கவிப்பு இருந்தா அது பெரிய நோயாத்தான் இருக்கு. தீருதுன்னு எடுக்கக்கூடாது. தீரக்கூடிய நோய். தீரக்கூடிய நோய்னா எப்படி எடுக்கிறது? 6ஆம் பாவங்கிறது 6ஆம் பாவங்கிறது ஆஸ்பத்திரிக்கு போய் தீரக்கூடிய நோய் அப்படின்னு அர்த்தம். சரிங்க. 8ஆம் பாவத்துல இருந்தா தீர்க்க முடியாத நோய். 8ஆம் பாவம்னு தீர்க்கக்கூடிய நோய். 6 பண்ணணும்னா அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சரிங்க சரி. அப்படிங்கிறத சரி. இன்னைக்கு பாடம் நல்லா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. சரி சரி சரி. அதனால இப்ப நம்ம நெருக்கி வந்துட்டோம். இன்னைக்கு 13வது நாள், நாளைக்கு 15, 16, 14, 15, 16வது நாள் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் எப்படி புரிஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம தெரிஞ்சிட்டோம் நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும். இது டெஃபினட்டா வந்து இது பிராக்டிஸ் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.
இது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 10 பைக் 15 வாங்கிட்டு டாபிக் ஓட்டாம வச்சிருந்தா ஓட்ட முடியுமா? அதுதாங்க நம்ம செல்ஃபா வந்து அதுக்கு தான் சொல்றேன். செல்ஃபா இது நம்ம யாராவது ஒரு 4 பேத்துக்கோ இல்ல நம்மளுடைய பிசினஸ் ரீதியா ஒரு 4 பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதான் லேர்னிங் கிடைக்கும். ஐயா ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, நீங்க கிரக காரத்துவம் ராசி காரகத்துவத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதுதான் முக்கியம், அடிப்படையா தான் பாவகாரகத்துவம். இந்த 3மே நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. பாவகாரகம் கிரககாரகம், பாவகாரகம் கிரககாரம் ரூல்ஸ், இல்லையா அந்த ரூல்ஸ் நமக்கு தெரியும். இல்லைங்க, இதுல என்ன பிரச்சனைனா நீங்க வெளிவட்ட கிரகம், உள்வட்ட கிரகம், இன்னொன்னு ஆதிபத்தியம், இன்னொன்னு பாவாதிபதி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கே தவிர ஒன்லி வெளிவட்ட கிரகத்தை மட்டும் வச்சு டக்குன்னு பலன் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு இதுலயும் கிடையாதுங்க. பலன் கொடுக்க போகுது. சரிங்க, வெளிவட்ட கிரகம் பலன் கொடுக்க போகுது, உள்வட்ட கிரகம் சப்போர்ட் பண்ண போறது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். 99% அப்ப நீங்க சொல்ற வெளிவட்ட கிரகத்தை தான் பார்க்கணும், அவ்வளவுதான். ஐயா விஸ்வநாதன், ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு வெளிவட்டம் தான் பதில் சொல்லும். அத நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். உள்வட்டத்தை எடுத்தோன்னு பார்க்காதீங்க. எடுத்தோன்னு பார்த்தா நீங்க குழப்பமாயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வெளிவட்டத்தை வச்சே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அனுபவமானதுக்கு அப்புறம் உள்வட்டத்துக்குள்ள போங்க. இப்போ உள்வட்டத்துல பார்த்தோம்னா ரொம்ப குழப்பமாயிடும். இல்ல அதுதான் இப்ப ஒரு சில ஐயா சொல்றாரு இல்லைங்களா, நீங்க எல்லா கேள்விக்கும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அப்பதான் புரியும். இப்ப வெளிவட்டத்தை மட்டுமே பாருங்க. ஒரு பஸ் எத்தனை மணிக்கு வருது, ஒரு ஆள் எத்தனை மணிக்கு வராங்க, நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம் அந்த இடத்துக்கு, நமக்கு இன்னைக்கு வர வேண்டிய பணம் வருமா, இப்படி சின்ன சின்னதா போட்டு பாருங்க. உங்களுக்கு அது ஓரளவுக்கு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் உள்வட்டத்தை சேர்த்து நீங்க பலன் எடுக்கலாம். இப்படிதான் நான் எடுத்தேன். இல்ல அப்படிதான் நானும் பிராக்டிஸ் ஒன்னொன்னா ட்ரை பண்றேங்க. ஆனா வந்து சின்ன விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே கவிப்பு பார்த்து தான் ஆகணுமா, பார்க்க கூடாது? எல்லாத்துக்குமே கவிப்பு இல்ல, கவிப்பை பார்க்கணும். ஆனா அந்த கவிப்பு வந்து என்ன சொல்லுதுன்ற ஒரு சைடு அவர் பார்க்காம நம்ம எதுவுமே முடிக்க கூடாது. ஆனா கவிப்பை பார்க்காம ஒட்டக்கட்ட பலனும் சொல்லிடக்கூடாது. அதுல வந்து நிறைய கேள்விக்கு பதிலும் சொல்லும், நிறைய அதை வந்து அதை மறைச்சு வச்சிருக்கோம். ஆமா, ஒரு இல்ல ஐயா சொன்னார் இல்லைங்களா, ஒரு சில இதுக்குல இல்ல எதுக்கு எடுத்த எல்லாத்துக்குமே நீ கவிப்பு பார்க்க கூடாது, ஒரு சில விஷயத்துக்கு அதாவது கேள்வியோட தொடர்பு படுத்தி அந்த கவிப்புக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்போ உதயாதிபதியோ இல்ல ஆருடாதிபதியோ அந்த காரக கிரகமோ அந்த பாவகமோ கவிப்புக்குள்ள இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால கவிப்பு ஒரு பார்வை பார்க்கணும். அதுக்குள்ள யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இது இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே ஐயா நான் சொல்றது சரிதானீங்க? ரைட். அப்படிதான் பார்க்கணும். காரக கிரகம் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும். அது என்ன சொல்ல போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கணும். எல்லாமே பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அதாவது இதுக்கு வந்து எல்லா பக்கம் கண்ணு இருந்தாதான் நம்ம இதுக்குள்ள போய் பலன் எடுக்க முடியும். ஆனா அது சொல்ற பலனை வந்து செத்து போன எங்க தாத்தா வந்தாலும் அதை மாத்த முடியாது. அது வந்து 100% உண்மை. அது நானே வந்து நிறைய அனுபவமா பார்த்திருக்கேன். இப்ப வரைக்கும் என்னால அதை மாத்தவே முடியல, அது சொல்ற சம்பவத்தை. சம்பவம் சொல்லி இது என்னதான் நடக்குது மாத்தி பாப்போமே, ஆப்போசிட்டா செஞ்சு பாப்போமே அப்படின்னு சொல்லி செஞ்சு பாக்குறேன். அது கடைசியில சுத்தி பத்தி போய் நமக்கு தான் வந்து தலையில கொட்டு மாதிரி உட்காந்து வச்சிரும். ஏதாவது டவுட் இருக்கா ஐயா? நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா? ஒரு பிரச்சனை போட்டுங்க. ஒரு பார்ட்னர் பொண்ணுக்கு வந்து அவங்க பார்ட்னரா கூட ஒர்க் பண்ணும். இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. ஆருடம் வந்து மீனம், உதயம் வந்து மேஷம்ங்க, கவிப்பு வந்து கடகம், கவிப்புலயே குரு இருக்காருங்க. ஆருடம் வந்து ஆருடாதிபதி வந்து குரு, அவங்க கவிப்புல இருக்காங்க. இவங்க கூட ஹலோ லிங்க் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ கட் ஆயிடுச்சுங்களா? அவங்க ஆருடாதிபதி வந்து 5ஆம் வீட்டுல. எடுத்த உடனே உதயத்தைத்தான் நம்ம பேசணும். நம்முடைய பார்வை உதயத்துல தான் போகணும். சரிங்க. உதயாதிபதி வந்து 7ல இருக்காருங்க. இது உதயம் வந்து மேச உதயம் சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். உதயம் என்பது மேசம், ஆருடன் தான் 12ல இருக்கு. ஆமா, இது வந்து உதயாதிபதி நீச்சமா இருக்காருங்க. உதயாதிபதி 4ல இருக்காரு, அப்படியா? உதயாதிபதி வந்து 7ல நீச்சமா இருக்காருங்க. இது என்னங்க? என்ன உதயம்? செவ்வாய்ங்க. அவர் எங்க இருக்காரு? சாரி அவரு வந்து 6ல இருக்காருங்க.
உதயாதி கண்ணில. உதயாதிபதி வந்து 6ல இருக்காரு. ஆ உதயாதிபதி 6ல இருக்காரு அப்படின்னா உதயாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையான பிரச்சனையில இருக்காங்கன்னு காட்டு இல்லையா? ஆமா. அதே மாதிரி 12ஆம் இடத்துல ஆறுடம் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையை காட்டுது. ஆமா. ஆறுடாதிபதி நீசமா இருக்கிறதையும் ஒரு பிரச்சனையை காட்டுது. நீச்சம். கவிப்பு எங்க இருக்காரு? கவிப்பு வந்து கடகத்துல. கடகத்துல. கவிப்பு வந்து 4ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. ஆமா. நீங்க எதுக்காக போட்டீங்க? அவங்க வந்து பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்க. இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். உதயத்திலே சனி இருக்குது நீச்சமா. உதயத்துல சனிங்களா? எடுத்தோன்னு பாருங்க. ஆறுடத்துல சனிங்க. சனி மேல சனி. வெளிநாட்டு ஐயா 7 செவ்வாய்க்குதுன்னா 6 செவ்வாய். ஆமாய்யா, 6ஆம் இடத்துல சனி. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா 12ஆம் இடத்துல சனி இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க? பார்ட்னர்ஷிப்னு கேக்குறாங்க தானே? ஆமாங்க. கேட்டாங்க. கவிப்பு 4ல இருக்கா? ஆமா. படிப்பு நாள் 4ஆம் பாவமா? ஆமா. அங்கேயே 6 இருக்கா? குரு. அப்ப இவ வந்து இப்ப படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் போனாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கத்தானே செய்யும். அந்த பார்ட்னர் கூட செஞ்சா பாதிப்பு கொடுக்கும். இப்ப இவங்க செய்யக்கூடாது. அப்படிங்களா? இப்ப இப்ப அந்த விஷயம் படிப்பு விஷயத்தை விட்டுறோம். அவங்க கூட ஆறுடம் வந்து சாதகத்தை காட்டணும். சரிங்க. 6ஆம் இடத்துக்கு போயிட்டாலே என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா இல்ல, எதிரி, நல்லா இல்ல, நல்லா இல்ல அப்படிங்கிறத காட்டணும். 12ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. இதனால இவங்க சில விரயங்களை அனுபவிக்கக்கூடியதாகும். காசு விரயமாக போகுதுன்னு சொல்லுது. இப்பவே கொஞ்சம் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் அது ரொம்ப விரயமாக போகுதுன்னு காட்டும். கவிப்பின் அதிபதி எங்கிறாரு? சந்திரன். என்னங்க? கவிப்பின் அதிபதி சந்திரன் எங்க இருக்கிறார்? அங்கேயே இருக்காருங்க. 4லயே இருக்காரு. கடகத்திலேயே சந்திரன் இருக்காருங்க. உள்வட்டத்துல. வெளிவட்டத்துல வந்து குரு இருக்காரு. குரு இருக்காருங்க. சந்திரன் உள்வட்டத்துல ஆட்சியா இருக்காரு. கவிப்புல மாட்டிருக்காரு. அவர் 4 உடையவர். ஆனா குரு வந்து 12ஆம் அதிபதி. அந்த உதயத்துக்கு 9 குடையவர் அவர் தான். அப்போ இதை படிச்சுட்டோம்னா ஒரு ஒரு உயர்வான அடைஞ்சிரும்னு நினைக்கிற கற்பனையில படிக்கிறாங்கன்னு அர்த்தம். சந்திரன் வந்து 10 வட்டத்துல 10ல இருக்காருங்க. அது 10 வந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறத பத்தி கவலை இல்லை. தொழில் சம்பந்தத்துல இருக்கு. 4ஆம் வீட்டை தொழிலுக்கு சம்பந்தமுள்ள விஷயங்களைத்தான் அதை பத்தி பேசுறாங்க. ஆமா. அப்படிங்கிறத அவர் கவிப்பின் அதிபதிங்க சந்திரன். அதனால ஒண்ணு இப்ப கௌரவ குறைவா இருக்கு. கௌரவத்துக்காக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க. இது அவங்க டீச்சிங் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. சிஎஸ்ன்னு சொல்லி கம்பெனி செக்ரட்டரி சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த பொண்ணு டீச் பண்ணி இவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்கணும். ஆனா அந்த பொண்ணுக்கு ஆன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனையா இருக்குன்னு காட்டுவாங்க. ஆமா. ஆரோடமே காட்டிடுச்சு. இது சரி வராது. அந்த டைமுக்கு அந்த ரெக்கார்டிங் கொடுக்கறது இல்ல. அது வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க. சரியில்லை அப்படிங்கிறத சொல்லிடணும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஹலோ. ஈஸ்வர் ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு முருகன் ஐயா ஒரு பிரச்சனை கேட்பாரு. சரிங்க போட்டுருவீங்க. அத நாளைக்கு அவர் போட்டு குரூப்ல வேணா போட்டு விடுறேன். உன் நம்பரை சொல்ல அவர் எழுதிக்க. சரிங்க ஐயா. 9751918003. ஓகே, தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? நன்றிங்க. நன்றியா.